டைரக்டர் பிரசாந்த் நீல் இயக்கத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து பயங்கரமா ஹிட் ஆகி தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க சலார் படத்துடைய பாகம் 1. ஒரு சிலர்களுக்கு இந்த படத்தை பத்தி மாறான ஒரு கருத்து இருக்கலாம். அதாவது மிக்ஸ்டு ரிவ்யூ தான், நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஆனா இந்த படத்தை நீங்க கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தை நீங்க சலாரா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு வர்த்தான படமா தான் இருக்கும். அதுல குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த பாகுபலி படத்துக்கு அப்புறமா பிரபாஸ்க்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி பெரிய படம் எதுவும் வந்த மாதிரி தெரியல. இந்த படத்துல அவருடைய கேரக்டரா இருக்கட்டும், அவருடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுல குறிப்பா அவருடைய கேரக்டரே இந்த படத்துல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ கண்டிப்பா இந்த திரைப்படம் 1000 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ படம் வெளிவந்து இப்போதைக்கு 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா 4 நாளுக்கு முன்னாடியே, அதாவது படம் வெளிவந்த 3 நாள்ல இந்த படம் வேர்ல்டு வைட் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வைடு 402 கோடி வசூல் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த படத்தரப்பிலேயே இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மிக்டரி வந்த படம் ஒரு 3 நாள்ல 402 கோடி வசூல் வருதுன்னா அப்ப அந்த படத்துடைய கண்டென்ட் எந்த அளவுக்கு வலுவா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு, அதுக்கடுத்து கேரளா, இந்த 2 இடத்துல மட்டும்தான் இந்த படத்துக்கு கொஞ்சம் டிராபேக்கா இருக்கே தவிர மீதி எல்லா இடத்துலயும் இந்த படத்துக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சி வர்த்தக ரீதியா எந்த ஒரு பாதகமும் இல்லாம சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கேன். அது குறிப்பா இந்த வருடம் வெளிவந்த படங்கள்லயே, அதாவது இந்தியன் மூவிலேயே அதிக வசூல் வந்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இந்த சலார் படம் தான் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே அந்த டாப் 10ல அந்த லியோ படம் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அந்த ரெக்கார்டை நம்ம சலார் படம் பிரேக் பண்ணிடுச்சு. இப்போதைக்கு இந்த வருடம் வெளிவந்த இந்தியன் மூவிலேயே அதிக வசூல் வந்த முதல் நாள் வசூலா அதிக வசூல் வந்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் நம்ம சலார் படம் வாங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்போது இன்னமும் ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான தரமான சம்பவமா ரெக்கார்ட் பிரேக்கிங்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.